வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 17 மற்றும் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் கொண்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஞானேஷ்குமார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம இந்தியாவுடைய 26வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இவருடைய பதவி காலம் 2029ஆவது ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இவர் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையராக இருந்தார். இப்போ தலைமை தேர்தல் ஆணையராகவே தேர்வு செய்யப்பட்டார். நம்ம இந்தியாவில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது 1950ஆவது ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி உருவாக்கிட்டாங்க. அதனால தான் நம்ம ஜனவரி 25ஆம் தேதியை தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கிறோம். ஓகே, இப்போது தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அதில் 3 பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தர் தலைமை தேர்தல் ஆணையர், நம்ம இப்போ பார்த்தோம் ஞானேஷ்குமார் தான் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு. அப்புறம் 2 தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இப்போது தேர்தல் ஆணையர்கள் யாரெல்லாம் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னா, சுக்பீர் சிங் சந்து அப்படிங்கிறவர், அப்புறம் விவேக் ஜோஷி அப்படிங்கிறவர். இப்போது தலைமை தேர்தல் ஆணையர் இவரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மத்திய சட்டத்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு குழு இருப்பாங்க. அந்த குழு தெரிவு பண்ணுவாங்க, தேர்வு பண்ண மாட்டாங்க, தெரிவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம மத்திய சட்டத்துறை அமைச்சர் யார்? அர்ஜுன் ராம் மேக்வால். அவர் மற்றும் சில சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரை சூஸ் பண்ணுவாங்க. அந்த 5 பேரில் ஒருத்தரை தேர்வுக்குழு தேர்வு பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த தேர்வுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தலைவராக பிரதமர் இருப்பார். அப்புறம் ஒரு மத்திய அமைச்சர் இருப்பாங்க. இங்கே இந்த ஞானேஷ்குமார் அவர்களை தேர்வு பண்ணும்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதில் இருந்தார். அப்புறம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் இருப்பார். இந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை தேர்வு பண்ணுவாங்க. அவங்க 3 பேருமே சேர்ந்து இப்போ ஞானேஷ்குமாரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த தேர்வு பண்ணவங்களை நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னா நம்முடைய குடியரசுத் தலைவர். ஓகேவா? இப்போ எக்ஸாமில் மெயினாக என்ன கேட்பாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணுறது யார், அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்கும்போது அதற்கான ஆன்சர் பிரசிடென்ட் தான். ஓகேவா? குடியரசுத் தலைவர் தான். நம்ம மாற்றி சட்ட அமைச்சர்னோ அல்லது பிரதமர் அப்படின்னோ எழுதிடக்கூடாது. ஓகே, அடுத்தது, சர்வதேச பாதுகாப்பு மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மியூனிக். இப்போது மியூனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ், அதாவது இதை மியூனிக் பாதுகாப்பு மாநாடு அப்படின்னு கூட நம்ம எக்ஸாமில் கேட்கலாம். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ஜெர்மனியுடைய மியூனிக் நகரில் தான் நடைபெற்றது. 1963ஆவது ஆண்டுலேருந்தே இது நடைபெற்றுட்டு தான் இருக்குது. இந்தியா சார்பில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் போய் இதில் கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்டு என்ன பேசினார் அப்படின்னா, இந்தியாவில் நாங்கள் 2024ஆவது ஆண்டு மக்களவை தேர்தல் நடத்தினோம். அதில் 97 கோடி மொத்த வாக்காளர்களில் 64 கோடி பேர் வாக்களித்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பாரத் டெக்ஸ் கண்காட்சி 2025 தற்போது எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இது ரொம்ப முக்கியமானது. பாரத் டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்காட்சி, இது மிகப்பெரிய ஒரு ஜவுளித்துறை கண்காட்சி. இது இப்போ புதுடெல்லியில் பாரத் மண்டபத்தில் தான் நடைபெற்றது. இது ஜவுளி தொழிலில் மிகப்பெரிய ஒரு கண்காட்சி. இப்போது நம்ம இந்தியாவில் ஆடை ஏற்றுமதி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போது ஆடை ஏற்றுமதியில் நம்ம இந்தியா உலக அளவில் 6வது இடத்துல இருக்கிறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 3 லட்சம் கோடி ரூபாய் அளவில் நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இது போன நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது 7% வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி இந்த ஆடைகள் ஏற்றுமதியை ரூபாய் 9 லட்சம் கோடி மதிப்பில் உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு இலக்காக மத்திய அரசு வச்சுருக்காங்க. இப்போ ஆடைத்துறை, அதாவது ஜவுளித்துறையை பற்றி பார்த்திங்கன்னா அதில் 5F அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஃபார்ம் டு ஃபைபர், அப்புறம் ஃபைபர் டு ஃபேப்ரிக், ஃபேப்ரிக் டு ஃபேஷன், அப்புறம் ஃபேஷன் டு ஃபாரின் அப்படிங்கிறது. இப்போது பருத்தி அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது முதல்ல விவசாய நிலத்தில் இருக்கும், அதான் ஃபார்ம் அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு ஃபைபராக மாறும், அதாவது ஒரு இலையாக மாறும். ஓகேவா? அதாவது ஒரு பருத்தி இலையாக மாறும். ஓகேவா? ஒரு நூல் மாதிரி ஆகும்னு வச்சிங்களா, அதுதான் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைபரை வச்சு ஃபேப்ரிக் பண்ணுவாங்க. ஃபேப்ரிக் அப்படின்னா இந்த நூலாக இருக்கிறத வச்சு ஒரு டவல் மாதிரி ஒரு துணியை பண்ணுவாங்க. ஓகேவா? அதான் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது. அடுத்தது இந்த ஃபேப்ரிக் டு ஃபேஷன், இந்த டவல் மாதிரி இருக்கிறத வச்சு சட்டை அல்லது பேண்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே தயாரிப்பாங்க. அதான் ஃபேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபேஷன் டு ஃபாரின் அப்படின்னா அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நமக்கு இந்த 5F அப்படிங்கிறது என்ன அப்படின்ற மாதிரி கூட எக்ஸாமில் கேட்கலாம். ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்பட்ட புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இதை உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. ஓகே, இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு தற்போது எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மஸ்கட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8th இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஓமன் நாட்டுடைய தலைநகரான மஸ்கட்டில் தான் நடைபெற்றது. இதற்கான கருப்பொருள் கடல்சார் கூட்டுறவுடன் புதிய எல்லைகளுக்கு பயணம் அப்படிங்கிறது தான். இதுலேயுமே இந்தியா சார்பில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் போய் கலந்து கொண்டார். அடுத்தது 2023-24 நிதியாண்டு அதிக வருமானம் ஈட்டிய தேசிய கட்சி எது? இதற்கான ஆன்சர் பாஜக. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியாக 6 இருக்குது. அது எதெல்லாம் அப்படின்னா என்பிபி, அதாவது நேஷனல் பீப்புள் பார்ட்டி, அதாவது தமிழில் தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி, அப்புறம் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி. அடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி மொத்தமாக 6 கட்சிகள் இருக்குது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே வெறுமனே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி கிடையாது. அப்படி மொத்தமாக 6 கட்சிகள் இருக்குது. இப்போது நம்ம இந்தியாவிலேயே அதிக வருமானம் ஈட்டிய தேசிய கட்சியாக பாஜக தான் இருக்குது. ஓகேவா, அதை பற்றி பார்க்கலாம். 2023-24 நிதியாண்டில் அதிக வருமானம் ஈட்டிய தேசிய கட்சியாக பாஜக இருக்குது. இது ரூபாய் 4340.47 கோடி ரூபாய் வந்து வருவாயாக ஈட்டிருக்கு. அதே நேரம் பொதுவாக எல்லா கட்சிகளையும் பார்க்கும்போது கட்சிகளுக்கு அதிகமான நன்கொடை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக தான் கிடைத்திருக்கு. இப்போது இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது எந்த அமைப்பு அப்படின்னா ஏடிஆர், அதாவது அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அமைப்பு, ஜனநாயக சீர்திருத்தங்கள் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிஎம் ஆஷா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2018. நம்ம எக்ஸாமில் எல்லாம் இப்படி தான் இப்போ கேட்குறாங்க. ஓகேவா, பிஎம்ஜேஏஒய், அப்புறம் பிஎம் ஆஷா, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஃபுல் ஃபார்ம்லாம் கொடுத்து மேக்ஸிமம் கேட்குறது கிடையாது. ஓகேவா, இப்போது எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துட்டு அது கூட வந்து பொறுத்துங்க, இது வந்து எது தொடர்பான திட்டம், மருத்துவத்துறையா இல்லது வேளாண்மை துறையா, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஓகேவா, அதனால நம்ம இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். பிஎம் ஆஷா அப்படிங்கிற திட்டம், இதோடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி அன்னடாட்டா ஆய் சன்ரக்ஷன் அபியான் அப்படிங்கிற திட்டம். இது 2018ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது விவசாயிகளுக்கான திட்டம். இது விவசாயிகளுக்கு பயிருக்கு உரிய விலை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இது கீழே தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை எல்லாமே வழங்குறாங்க. இப்போது எதற்காக இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா இந்த திட்டம் 2025-26 வரைக்கும் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2024ஆம் ஆண்டிற்கான பிபிசி சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மனு பாக்கர். இப்போ பாருங்கள், பிபிசி அப்படின்னா பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது. இது செய்தி தொடர்பான ஒரு நிறுவனம். நம்ம பிபிசி நியூஸ் பேப்பர் பார்த்துருப்போம், அதே மாதிரி பிபிசியுடைய வெப்சைட் பார்த்துருப்போம், அப்புறம் பிபிசியுடைய டிவி சேனல் பார்த்துருப்போம், பிபிசியுடைய யூடியூப் சேனல் பார்த்துருப்போம். இது எல்லாமே நியூஸ் சம்மந்தமானது தான். இவங்க தான் இந்த விருதை வழங்குறாங்க. இதனால் ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. இப்போ ஐசிசியோ அல்லது பிசிசிஐயோ ஒரு விருது வழங்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு முக்கியமான அமைப்புகள். ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஒரு தனியார் நிறுவனம், அவ்வளோதான். அதனால் இது ரொம்ப முக்கியம் கிடையாது. நீங்கள் லைட்டாக பார்த்துங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லலாம் இந்த கொஸ்டின்ஸை நான் பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இது நல்லாவே தெளிவாக படித்து வச்சுங்க. ஓகே, இப்போ பிபிசியோடைய அவார்ட் பார்க்கலாம். சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது இது மனு பாக்கர் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவங்க துப்பாக்கி சுடுதல் விளையாட்டை சேர்ந்தவங்க. போன ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக் நடைபெற்றதில் அதில் வந்து இவங்க 2 வெண்கலம் ஜெயிச்சிருந்தாங்க. ஓகேவா, அது ரொம்பவே பெரிய விஷயம்தான். ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கப்புறம் ஒரே போட்டியில் 2 பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை வந்து இவங்க தான். அடுத்தது சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனை விருது இது பார்த்திங்கன்னா ஷீதல் தேவரி அவர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்க பாரா வில்வித்தை வீராங்கனை. இப்போது இவங்கள கூட நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். இவங்களுக்கு 2 கைகளுமே கிடையாது, ஆனால் கால்களை வைத்தே இவங்க வந்து வில்வித்தை பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்தது வாழ்நாள் சாதனையாளர் விருது இதை வந்து கிரிக்கெட் வீராங்கனையான மித்தாலி ராஜ் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அடுத்தது சிறந்த பாரா வீராங்கனை விருது
இதை வந்து அவனி லெஹரா அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. பாரா அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இவங்க வந்து பாரா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. அடுத்தது மாற்றத்திற்கான விருது, இதை வந்து செஸ் பிளேயரான தானியா சச்தேவ் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. பிபிசி சேஞ்ச் மேக்கர் அவார்டு அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது ஆதி மகோத்சவ் என்ற தேசிய பழங்குடியினர் திருவிழா எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பழங்குடியினர் திருவிழா வந்து தொடங்கியிருக்காங்க. அதோடைய பேர் ஆதி மகோத்சவ் அப்படிங்கிறது தான். இது தேசிய பழங்குடியினர் திருவிழா. நம்முடைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு இதை போய் தொடங்கி வச்சாங்க. இது எங்கே நடைபெறுது அப்படின்னா புதுடெல்லியில் மேஜர் தியான் சந்த் தேசிய விளையாட்டரங்கத்தில் தான் நடைபெறுது. மத்திய பழங்குடியினர் துறை அமைச்சர் யார் அப்படின்னா ஜூவல் ஓரம் அப்படிங்கிறவர். இப்போ இது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மத்திய பழங்குடியினர் துறை அமைச்சர் அப்படின்ன உடனே அர்ஜுன் முண்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது, அவர் மாறியாச்சு. இப்போ வந்து ஜூவல் ஓரம் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். ஜான் மெக்ஃபால் அப்படிங்கிறவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இப்போ இவர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வந்து பயணம் மேற்கொள்ள போகிறார். ஓகேவா, இவர் வந்து பயணம் மேற்கொள்கிறார்ல, இதன் மூலமாக இவர் ஒரு சிறப்பை பெறாரு. என்னென்னா விண்வெளிக்கு பயணம் செல்கிற முதல் மாற்றுத்திறனாளி வீரர் வந்து இவர் தான். இவர் பாரா ஓட்டப்பந்தய வீரராக இருக்கார். ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு தான் இவருக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது ஒலிம்பிக்கில் ஸ்போர்ட்ஸ், அதாவது இந்த ஆன்லைனில் எல்லாம் கேம் விளையாடுறாங்கல்ல, ஆன்லைன் மட்டும் சொல்ல முடியாது, இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் விளையாடுறாங்கல்ல, அதெல்லாம் தான் கம்ப்யூட்டரில் ஃபோனில் விளையாடுறது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது தான். முதல் முறையாக இந்த ஒலிம்பிக் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற விளையாட்டுகளை நடத்த போகிறாங்க. இது எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் தான் நடத்த போகிறாங்க. 2027 ஆண்டு நடத்த போகிறாங்க. ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஞானேஷ்குமார். அடுத்தது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மியூனிக். அடுத்தது பாரத் டெக்ஸ் கண்காட்சி 2025 தற்போது எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மஸ்கெட். அடுத்தது 2023-24 நிதியாண்டு அதிக வருமானம் ஈட்டிய தேசிய கட்சி எது? இதற்கான ஆன்சர் பாஜக. அடுத்தது PM ஆஷா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2018. அடுத்தது 2024 ஆண்டிற்கான BBC சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மனு பாக்கர். அடுத்தது ஆதி மகோத்சவ் என்ற தேசிய பழங்குடியினர் திருவிழா எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிரச்சனை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.